எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மலாய் கேக். ரொம்ப ரிச் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும் அண்ட் ஒரு பீஸ் சாப்பிட்டாலுமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம கேக் முதல்ல எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைனா உருக வச்சு எடுத்துருக்க பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் சர்க்கரை. நீங்கள் விருப்பப்பட்டால் பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணி சேர்த்தா உங்களுக்கு அது கரைய இன்னும் ஈஸியாக இருக்கும். கூடவே 1/2 கப் நான் பாயில் பண்ணி எடுத்த மில்க் தான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பாலே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயிர் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை முழுசாக கரையணும். அந்த அளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 கப் மைதா, கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போது இது எல்லாத்தையுமே கட்டியே நடுவில் வராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஹார்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ரொம்ப லிக்விடாக இருக்குன்னா மைதா கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பர்ஃபெக்டான பேட்டர் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேஸில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். வீட்டில் பட்டர் பேப்பர் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மைதாவே 4 சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேக் நமக்கு ஒட்டாமல் வரும். நான் ஓவனில் பண்ண போகிறேன் இன்னைக்கு. குக்கரில் எப்படி செய்யணுன்றதை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட கேக் பேட்டரை நம்மளோட பேஸில் நம்ம போட்டுடலாம். நான் கிளாஸ் பேஸ் எடுத்துருக்கிறதால என்னால் டேப் பண்ண முடியாது. அதனால் நான் டூத் பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போது 150 டெம்பரேச்சரில் 3 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 35லேருந்து 40 மினிட்ஸ் 150 டெம்பரேச்சரில் நம்ம பேக் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த டைமில் நம்ம நம்மளோட மலாய் சைடில் ரெடி பண்ணிடலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. அதில் 4 கப் பால் நம்ம சேர்த்துடலாம். பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் சர்க்கரையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்துருக்க 4 கப் 1 கப்புக்கு மாறணும். அப்போ தான் நமக்கு நல்லா ரிச்சான க்ரீம் ஃபீல் கிடைக்கும் சாப்பிடும்போது. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் மில்க்மேட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி குவான்டிட்டிக்கு வந்துடுச்சு. இப்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணிவிடுங்க. நான் எனக்கு இன்னும் ரிச்னஸ் க்ரீமாக நல்லா வேணுன்றதுக்காக நான் பால் ஏடு இன்னும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி பால் ஏடு வேணான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட மலாய் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேக் கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும், அப்போ தான் அது கரெக்டாக வெந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட கேக்கில். இப்போ நம்மளோட மலாய் மில்கை ஷவர் பண்ணிட்டோன்னா நம்மளோட டேஸ்டான மலாய் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இப்போவே டேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே க்ரன்ச்சினஸ் அண்ட் ஸ்வீட்னஸோடு தெரியும். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது நம்ம கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸை கார்னிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேறு எதுனா ட்ரை ஃப்ரூட் விருப்பம் இருந்தாலும் நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's கிச்சன் கார்னர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.